என்ன சொல்ற ரத்னசாமி? ஓ வீட்டுக்கு வந்து உன் பொண்ணை கேட்டவன் என் வீட்டுக்கு வந்து விட்டு கொடுன்னு என்ன மிரட்டிட்டு போறான். என்ன அங்கிள், இது கல்யாணமா இல்ல கத்திரிக்காய் வியாபாரமா? நீங்க வேண்டான்னு சொன்னா மட்டும் நான் அந்த பையனை போய் கல்யாணம் பண்ணிப்பேனா? அது வேற ஒண்ணும் இல்லம்மா. ரத்னசாமி ஒதுங்கிட்டா அவன் நம்ம வீட்டுக்குள்ள ஈஸியா வந்து நுழைஞ்சிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவனை நான் வீட்டு வாசப்படி நுழைய விட மாட்டேன்னு அவனுக்கு தெரியல. என்னங்க நம்ம என்னங்க பாவம் பண்ணோம்? அந்த ஆள் எதுக்கு நம்மள இப்படி போட்டு டார்ச்சர் பண்றாரு? அவன் பையன் விரும்புற மாதிரி நம்ம பொண்ணை பெத்து வச்சிருக்கோம்ல, அதான் நம்ம செஞ்ச பாவம். என்ன ராஜசேகர், மகாலட்சுமியோட்ட ஒரு பொண்ணை பெத்துட்டு பாவம் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே. வேற என்ன சொல்ற? பெருமாள் சாமியை பத்தி உனக்கு தெரியாதா? அவன் காலை சுத்தின பாம்பு. நாம அவனை அடிக்கலைன்னா அவன் நம்மளை கொத்திடுவான். ஒரே குழப்பமா இருக்கு. நானும் குழம்பி போய் தான் இருக்கேன். எதுக்கு இந்த விஷயத்த ஆண்டவர்கிட்ட சொல்லிடுறதா நல்லது. இல்ல, அவர்கிட்ட சொல்லி அவர் மனசையும் புண்படுத்த வேண்டாம். அப்ப என்னதான் பண்றது? அந்த பெருமாள் சாமி ஏதாவது கோக்மாக் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு யோசிக்கிறதுக்கு முன்னாடி வர்ற மூர்த்தத்திலேயே உன் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடணும். அதான் கரெக்ட். என்ன அங்கிள், யாருக்கோ பயந்து எதுக்கு நம்ம கல்யாணத்தை அவசர அவசரமா பண்ணணும்? இல்லம்மா, அது இல்லப்பா, கல்யாணங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். 1000 காலத்து பயிருன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட கல்யாணத்தை இப்படி அவசர அவசரமா செய்யறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லப்பா. உன் மனசு எனக்கு புரியுதுமா. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில வேற எதுவும் யோசிக்கிற மாதிரி இல்ல. சக்தி கையால உன் கழுத்துல தாலி ஏறணும்னா வர்ற மூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிக்கிறதாமா நல்லது. டேய் 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 விடுங்கடா. டேய் டேய் விடுடா. டேய் போடா. வா பங்காளி. டேய் யாரா நீ? எதுக்குடா என்ன கடத்திட்டு வர சொன்ன? எனக்கு எதிரியா இருக்கிறதுக்கு சில தகுதியில் இருக்கணும்னு ஆசைப்படுறவனா. அப்பதான் ஆடுற ஆட்டத்தில் ஒரு த்ரில் இருக்கும். ஆனா நீ லைட்டா தாடி வச்சுக்கிட்டு பார்க்கறதுக்கு சின்ன குழந்தை மாதிரி இருந்துகிட்டு நீ எனக்கு போட்டியா? டேய் உனக்கு நான் போட்டியா? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நான் யாருன்னு உனக்கு தெரியாது. சுபா. சுபா உனக்கு தெரியும்ல? என்ன டேய், இத்தனை நாள் அவள் சும்மா தானே இருந்தா. அப்பயே அவளை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியதானே? நான் பார்த்து ஆசைப்பட்டதுக்கு அப்புறம் தேவையில்லாம குறுக்க பூந்து எதுக்குடா டிஸ்டர்ப் பண்ற? சுபா மேல நீ ஆசைப்பட்டா போதுமா? அவன் உன் மேல ஆசைப்பட வேணாமா? எங்க அவ என் மேல ஆசைப்படுறதுக்குள்ள நீயும் உங்க அப்பனும் சேர்ந்து குழப்பிட்டீங்களே. இங்க பாரு, உனக்கு நல்ல விதமாவே சொல்லிக்கிறேன். விட்டுட்டு போயிடு. உன்னை பார்த்தா எனக்கு காமெடியா இருக்கு. விட்டுருன்றியே. விட்டுட்டு போறதுக்கு சுபா என்ன விளையாட்டு பொம்மைன்னு நினைச்சியா? அவ என் உயிர். அந்த உயிரை தான் விட்டுடுங்கிறேன். விட்டுடு. டேய் 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 எதுக்குடா அடம் முடிக்கிற? சுபா உன்னால சந்தோஷமா வச்சுக்க முடியாதுடா. இந்த உலகத்திலேயே என்னால மட்டும்தான் அவளை சந்தோஷமா வச்சுக்க முடியும். இந்த 2 கண்ணுக்குள்ளேயும் வச்சு பாதுகாப்பண்டா. இந்த உள்ளங்கையில வச்சு அப்படியே அவளை தாங்குவேண்டா. ஆனா உன்னால முடியுமா? சொல்லு, உன்னால முடியுமா? முடியாதுடா. இந்த உலகத்துல அவ எது கேட்டாலும் என்னால வாங்கி தர முடியும். அடுத்த நிமிஷமா கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த முடியும். ஆனா உன்னால முடியுமா? சொல்லு, உன்னால முடியுமா?
முடியாது ரெடி, அவளை கஷ்டப்படுத்தாத ப்ளீஸ், விட்டுரு விட்டுரு. நான் கஷ்டப்படுத்துறேனா? நீ தான் அவளை கஷ்டப்படுத்திட்டு இருக்க. சரி, இந்த உலகத்துல எதை கேட்டாலும் சுபா முன்னாடி கொண்டு போய் நிறுத்த முடியும்னு சொன்னியே, அவகிட்ட கேட்டு பாரு, அவ நான் தான் வேணும்னு சொல்லுவாங்க. என்னை கொண்டு போய் அவ முன்னால உன்னால நிறுத்த முடியுமா? வர்ற முகூர்த்தத்துல எனக்கும் சுபாக்கும் கல்யாணம். நீ வேணா விலகிக்கோ. இல்லடா, இதுக்கு மேல உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. டேய், இவனை கயிறு எடுத்து கட்டுங்கடா. டேய் 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 வாடா. டேய் விடுடா. டேய் டேய் விடுடா. டேய் டேய் கட்டுறா. டேய் விடுடா. டேய் விடுடா என்ன. டேய் டேய் என்ன விடுடா. கால கட்டுறா. டேய் கால விடுடா. டேய் டேய் விடுடா. நல்லா கட்டுறா. டேய் விடுடா. டேய் டேய். வாயை மூடுற. சென்னையில வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், அதனால வெளியில எங்கேயும் சுத்தாம ரூமுக்குள்ளேயே அடைஞ்சுக்கட. நானும் என் சுபாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமான தம்பதிகளா உன்னை பார்க்க வரோம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு நீ இங்க இருந்து போ. டேய் 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 விடுடா. ஏய், டேய் விடுடா அண்ணே. டேய் டேய் விடுடா. டேய் விடுடா அண்ணே. டேய் விடுடா. மவனே, என்னடா சொல்ற? நிஜமா தான் சொல்றியா? ஆமாப்பா, அந்த சக்தி பையில கடத்திட்டு வந்து என் கஸ்டடியில் தான் வச்சிருக்கேன். இனிமே அந்த கல்யாணம் நடக்காதுப்பா. புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமான்னு சொல்லுவாங்க, அதை நீ நிரூபிச்சிட்டடா. ஆனா இனிமே தான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க. இந்த ராஜசேகரும் ரத்னசாமியும் ஏற்கனவே எங்கிட்ட அடிபட்ட பாம்புங்க. இப்ப நீ அவங்களுக்கு மரணடி கொடுத்திருக்க. அதனால அவனுங்க உன்னை ஏதாவது பண்ணி அந்த சக்தி பயலை காப்பாத்துறதுக்கு பல வழியிலேயே முயற்சி பண்ணுவாங்க. புரியுதுப்பா. அந்த வழியை தடுக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அதுக்காக தான் இப்போ சுபாவை பார்க்க போறேன். புரியுதுடா, புரியுது. உன் ஐடியா என்னன்னு புரியுது. போய் கலக்கு. வரேன்பா. ஆ, என்னங்க, சொல்லு. நம்ம பையன் அந்த பொண்ணு மேல உயிரையே வச்சிருக்கான். அவ மட்டும் கிடைக்கலன்னா அப்புறம் வேற யாராலையும் அவனை காப்பாத்த முடியாது. பாத்துக்கோங்க, அலட்சியமா இருந்துடாதீங்க. தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி இந்த பெருமாள் சாமி 32 அடி பாய்வாண்டி. ஒருவேளை நம்ம பையனோட இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகலைன்னு வச்சுக்கோ, என்கிட்ட இன்னும் 1000 ஐடியா இருக்கு. அந்த கல்யாணத்தை நடத்த விடாம பண்றது. இப்படி திரும்ப திரும்ப என்ன வந்து டார்ச்சர் பண்ண, அப்புறம் நீ ரொம்ப கஷ்டப்படுவ. கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் ஆசைப்பட்ட பொருள் எனக்கு கிடைக்கணும். நீ ஆசைப்பட்ட பொருள் பணம் கொடுத்து வாங்குற பொருளா இருந்தா அது இந்நேரம் உங்க அப்பா உனக்கு வாங்கி கொடுத்திருப்பாரு. ஆனா நீ ஆசைப்பட்டது இந்த சுபாவை. நீ மட்டும் இல்ல, உங்க அப்பாவே என்ன விலை கொடுத்தாலும் என்ன வாங்க முடியாது. நீ ரொம்ப புத்திசாலி பொண்ணுதான். ஆனா உனக்கு ஒரு விஷயம் புரியல பாத்தியா? இந்த உலகத்துல மேக்சிமம் எல்லாத்தையும் பணத்தை கொடுத்து வாங்கிடலாம். அப்படி அதை கொடுத்து வாங்க முடியலன்னா பாசத்தை காட்டி வாங்கிடலாம். இப்ப நான் வாங்க போறது இந்த 2வது ரூட்டு தான். என்ன சொல்ற? டென்ஷன் ஆகாத. ஏன் டென்ஷன் ஆகுற? நீ டென்ஷன் ஆனா என் மனசு வலிக்கும் சுபா. உனக்கு என்ன பிடிக்கலனாலும் சக்தி வேலை ரொம்ப பிடிக்கும்ல? அதான் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சு போச்சு. அவனை விட்டு பிரிஞ்சிருக்க மனசே வரல. என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். டக்குன்னு ஒரு ஐடியா பாஸ் ஆயிடுச்சு. என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸையும் அனுப்பிச்சு சக்தி வேலை அழைச்சிட்டு வாங்கடான்னு தான் சொன்னேன். அவனுங்க என்னடானா அள்ளிட்டு வந்துட்டானுங்க. ஏய், என்ன சொல்ற? சக்தி எங்க? சக்தி என்ன பண்ண? இங்க பாரு, அவருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணுனா ஒண்ணு. கூல் பண்ணுமா? எதுக்கு இப்படி பதற? நான் என்ன வில்லனா?
அவனை கட்டி வச்சு அடிச்சு சித்திரவதை பண்ண. ஐம் யுவர் ஹீரோடா. டோன்ட் வரி. அந்த பொடியன் என் பாதுகாப்புல பத்திரமா இருக்கான். காலையில கூட என் கையால ஆனியன் தோசை போட்டு கொடுத்தேன். அவங்க அம்மா கூட அவனுக்கு இந்த மாதிரி கவனிச்சிருக்க மாட்டாங்க. செம்ம கவனிப்பு. என்ன யோசிக்கிற? எனக்கு எதுக்கு திடீர்னு அவன் மேல இவ்வளவு அக்கறை தானே? உனக்கு நான் 24 hours டைம் தரேன். இந்த டைம்குள்ள நீ என்ன பண்றன்னா, நேரா வீட்டுக்கு போய் உட்காந்து நின்று நடந்து எல்லா விதத்திலும் யோசிச்சு பாரு. 24 மணி நேரம் முடியிறப்போ என் முன்னால வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் பரத் அப்படின்னு சொல்லிடு. அப்புறம் எதுக்கு நான் உன்னை வச்சிட்டு இருக்க போறேன்? ஆட்டோவுக்கு பணம் கொடுத்து வீட்டுக்கு அமுச்சு வச்சிடுறேன். அப்படி நீ என்ன மட்டும் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கலன்னு வை, டோன்ட் வரி, அவனை ஸ்ட்ரைட்டா பரலோகம் அமுச்சு வச்சிடுறேன். பட்டா இதுக்கு நடுவுல நீ போலீஸ் அது இதுன்னு போனன்னு வச்சுக்கோ, அந்த 24 மணி நேரங்கிறது அந்த நிமிஷத்தோட முடிஞ்சிடும். புரிஞ்சுதா? ஏய், உனக்கு சொல்லாம வேற யாருக்கு சொல்ல போறேன்? ஆ? இந்தாங்க. ஆ, சரி வச்சிருப்பா. ஆ, ஆமா நேத்து ராஜசேகர், என்னப்பா பதட்டமா வர? என் பையனை காணோம் ராஜசேகர். என்னண்ணே இப்படி ஒரு இடியத்துக்கு தலையில போடுறீங்க? எனக்கு என்ன பண்றேனே புரியலமா. இன்னைக்கு அவனுக்கு ஆபீஸ் வீக்லி ஆஃப். காலையில கடைக்கு போயிட்டு வரேன்ட்டு போனவன் இன்னும் வீட்டுக்கு திரும்பவே இல்லம்மா. ஏப்பா ஏதாவது ஃபோன் பண்ணி பாத்தியா? ஃபோன் எடுக்கலையா? எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தேன் ராஜசேகர், அவன் செல்லு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஒருவேளை அந்த பெருமாள் சாமி என் பையனை ஏதாவது பண்ணிருப்பானு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சச்சா, பயப்படாதப்பா, அப்படியெல்லாம் ஒன்றும் நடந்திருக்காது. ஏதாவது கடைக்கு போயிருப்பாரு, பக்கத்தில் ஏதாவது வேலை இருந்திருக்கும், அங்கே போயிட்டு வரலாமேன்னு போயிருப்பாரு. வந்துருவாரு, மனசு போட்டு குழப்பிக்காத. என்னங்க, எனக்கு என்னமோ பயமா தாங்க இருக்கு. மாப்பிள்ள வேற வேலையா போயிருந்தா எதுக்குங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்? ஏய், ஏற்கனவே பயந்து போயிருக்கா, நீ வேற பயமுத்திட்டு இருக்க. இந்த பாருப்பா, பெருமாள் சாமி முரடன் தான், ஆனால் முட்டாள் கிடையாது. அவன் உன் பையன் மேலே கை வச்சான்னா நான் அவன் குடலை உருவி மாலையா போட்டுருவேன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதனால அந்த பெருமாள் சாமி நம்ம பையன் மேலே கை வச்சிருக்க மாட்டான். பெருமாள் சாமி இல்லப்பா, பரத். என்னங்க? பரத் தான் அவரை தூக்கி கொண்டு போய் எங்கேயோ கடத்தி வச்சிருக்கான். என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, இது அவனே என்கிட்ட சொன்னான். எங்க இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருந்தா அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. நம்ம மாப்பிள்ளைய அந்த பரத் தான் கடத்தி வச்சிருக்கான்னு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. சரிப்பா, வா முதல்ல கம்ப்ளைண்ட். இருங்கப்பா, நம்ம போலீஸ்க்கு போறோம்னு தெரிஞ்சா அவ அவரை கொலை பண்ண கூட தயங்க மாட்டான்ப்பா. ஐயோ, என்னம்மா சொல்ற? ஆமா அங்கிள், அவ அப்படிதான் சொல்லி மிரட்டிட்டு போயிருக்கான். இந்த பாருமா, அவன் மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம். நம்ம போலீஸ்க்கு போறதா நல்லது. பாப்பா போகலாம். ஐயோ இருங்கப்பா, சொன்னா கேளுங்க. அவ எனக்கு 24 மணி நேரம் டைம் கொடுத்திருக்கான். அதுக்குள்ள அவனை கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிக்கணுமா? இல்லனா என்னங்க இந்த சிச்சுவேஷன்ல போலீஸ் அது இதுன்னு ரிஸ்க் எடுக்க வேண்டாம்ப்பா. அது பெரிய முட்டாள்தனம் ஆயிடும்பா. இந்த நேரத்துல தேவை பொறுமையும் புத்திசாலித்தனமும் தான். இப்ப என்னதாம்மா பண்ண சொல்ற? நாம போலீஸ் கிட்ட போகாமலேயே பரத்தை தானா அவ ரிலீஸ் பண்றதுக்கு என்ன வழிங்கறத யோசிக்கணும். நான் அது யோசிக்கிறேன். என் பையனை குழந்தை மாதிரி வளர்த்து இப்ப அவன் அங்க என்னெல்லாம் கஷ்டப்படுறானோ தெரியலையே. அப்பா, பையனுக்கு ஒண்ணும் நடக்காது, பயப்படாம தைரியமா இருப்பா. என்ன சின்ன பிள்ளை மாதிரி, தைரியமா இரு. நாங்கடா என்ன மச்சான்? பங்காளி என்ன சொல்றான்? என்ன பங்காளி, ரொம்ப டயர்டா இருக்க போல இருக்கு. இப்பதான் பார்த்துட்டு வரேன்.
யாருன்னு கேட்குற மூட்ல நீ இல்லைன்னாலும் சொல்ற மூட்ல நான் இருக்கேன். என் வருங்கால மனைவி சுபாவை தான் பார்த்துட்டு வரேன். சக்தியை தேடி அலையாத மக்கன்னு அவன் என் கஸ்டடியில தான் இருக்கான்னு சொன்னேன். சந்தோஷப்பட்டா, ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாத்தியா, அவளுக்கு 24 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ள அவ என்னை தேடி ஓடி வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்லணும். அப்படி சொல்லிட்டா என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் உன்னை பத்திரமா கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு வந்துருவானுங்க. அப்படி இல்லை, உனக்கு ஆயுசு இன்னும் 24 மணி நேரம் தான் எழுதியிருந்தா அவ ஏதாவது எக்கு தப்பா பண்ணுவா. பாவுண்ட நீ அநியாயமா செத்து போயிடுவ. என்னங்கடா பூச்சாண்டி காட்டுறீங்களா? உங்களோட மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா. என்ன சாகடிக்கிறதுக்கு முன்னாடி நீ செத்து போயிடுவடா. நானாடா உன்ன டேய், அவன் சாகல, மயக்கமா தான் இருக்கான். அதுக்கு இன்னும் 24 மணி நேரம் டைம் இருக்கு. பத்திரமா பார்த்துக்கோங்க. மறுபடியும் பின்னாடி வந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இவன் தான் என் பையன் சக்திவேல். இதுக்கப்புறம் இந்த மாதிரி உளறிக்கிட்டே என் பின்னாடி வந்த அவ்வளவுதான், செருப்பு பிஞ்சிரும். இன்விடேஷன் அனுப்புறேன். உங்க அப்பாவையும் கூட்டிக்கிட்டு முதல் பந்தியில உட்காந்து நல்லா சாப்பிட்டு எந்திரிச்சு ஓடி போயிடு. இதுக்கப்புறம் உன்னை என் லைஃப்ல நான் எங்கேயுமே பார்க்க கூடாது. உனக்கு நான் 24 hours டைம் தரேன். 24 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ள நீ பதில் சொல்லணும், இல்ல அவனை கொன்னுடுவேன். அப்படி நீ என்னை மட்டும் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கலன்னு வை, டோன்ட் வரி, அவனை ஸ்ட்ரெயிட்டா பரலோகம் அனுப்பிச்சிருவேன். இப்ப என்னதாம்மா பண்ண சொல்ற? நாம போலீஸ் கிட்ட போகாமலேயே பரத்தை தானா அவ ரிலீஸ் பண்றதுக்கு என்ன வழிங்கறத யோசிக்கணும். இருபத்தி 24 மணி நேரங்கிறது அந்த நிமிஷத்தோட முடிஞ்சிடும், புரியுதா? என்ன திருப்பதி? இல்ல, ரொம்ப குழப்பமா இருக்கு. விஷாலியை கடத்தினது யாரு, அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியாம ரொம்ப குழப்பமா இருக்கு. கண்ணு கட்டி அப்படியே காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. விஷாலியை சத்தியமூர்த்தி வீட்டுல தான்
கடத்தி கொண்டு போய் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள எங்க கொண்டு போய் விட்டாங்க, எங்க அடைச்சு வச்சிருக்காங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அந்த சத்தியமூர்த்தி ரொம்ப நெஞ்செழுத்தக்காரனா இருக்கான். வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வர மாட்டேங்குது. சொல்லுப்பா. ஓகே பைடா. என்ன திருப்பதி? கண்ணை கேட்டு காட்டுல விட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல, இப்போதான் இந்த கேஸ்ல ஒரு வெளிச்சமே கிடைச்சிருக்கு. என்ன? விஷாலை யார் கடத்திருப்பாங்கன்னு 99% கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் ஒரே 1% தான் டவுட்டா இருக்கு. அதுவும் கிளியர் ஆயிடுச்சுன்னா விஷாலை கிடைச்சிருவாங்க. அப்படியா? யார் கடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, நீங்க வீட்டுக்கு கிளம்பி போங்க. கரெக்ட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சோடனே நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். பாய். இந்த கஷ்டத்துக்கெல்லாம் எப்ப விடுவி பொறுக்குமோ தெரியல. இந்த மனுஷன் ஏன் அந்த பொண்ணுக்கு எப்படி உயிரை விடுறாரோ தெரியலையே. ஏமா, அந்த விஷாலி யாரு? அவங்களுக்கும் அப்பாக்கும் என்ன சம்பந்தம்? ஏமா, உனக்கும் அந்த விஷாலி யாருன்னு தெரியாதா? உண்மையை எப்படி கொண்டு வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஏய் நில்ல, எதுக்காக நீங்க வந்த? எனக்கு இங்க இந்த மாதிரி வரவேற்பு தான் கிடைக்கும்னு தெரியும். இருந்தாலும் உனக்கு நல்லது பண்ணிட்டு போலாம் தான் வந்தேன். அன்னைக்கு அந்த இன்ஸ்பெக்டரோட சேர்ந்து போலீஸ் யூனிஃபார்ம்ல வந்து எங்க அப்பாவை கூட்டிட்டு போனது நீதானே? நீ எங்களுக்கு நல்லது பண்றதுக்காக வந்திருக்கியா? இத நம்ப வேற சொல்ற? நான் சும்மா வாயில சொன்னா நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். அதான் எவிடன்ஸோட வந்திருக்கேன். ஐயோ, உங்க அப்பா போட்டு இப்படி அடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு உயிரோட இருக்கணுமா? இதுக்கெல்லாம் அந்த ஆள் பதில் சொல்லி தீரணும். அந்த ஆளை நான் சும்மா விட மாட்டேன். ஹலோ, இப்போ நீங்க கோவப்படுறதுனாலயோ அழுகுறதுனாலயோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்க அப்பாக்கு இது வெறும் ஆரம்பம் தான். அவர் விஷாலி எங்க கடத்தி கொண்டு போய் வச்சிருக்காருன்ற உண்மையை என்கிட்ட சொல்லனா, நாளைக்கு காலையில என்கவுண்டர்ல பலின்னு உங்க அப்பாவோட போட்டோ நியூஸ் பேப்பர்ல வரும். சரியா? ஏய், என்ன மிரட்டறியா? இல்ல இல்ல, இப்ப கூட ஒண்ணும் மோசமா இல்ல. உங்க அப்பாவை காப்பாத்திக்கோன்னு சொல்றேன். உங்க அப்பா சொல்லிதான் விஷாலியோட வீட்டுல போயிட்டு கடத்தினவன் தான் பிரதீப். அவன் கடத்தி கொண்டு வந்து இந்த வீட்டுல தான் விட்டுருக்கேன்னு திக்காம திணறாம தெளிவா வாக்குமூலம் கொடுத்துட்டான். அப்படி அவன் இங்க கொண்டு வந்து விட்டுருந்தானா நிச்சயமா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னா பிரதீப் போய் சொல்லிருக்கணும். பிரதீப் போய் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. அப்படின்னா நீங்க உண்மையை மறைக்கணும், அப்படித்தானே? ஹலோ, என்ன ஏதோ வளரிட்டு இருக்கீங்க? நான் வளர்றேன்னா உண்மையை சொல்றேன்னு உங்க அம்மாக்கு நல்லாவே தெரியும். உங்க புருஷனுக்கு அவர் உயிர் மேல அக்கறை இல்லாம இருக்கலாம். ஆனா உங்க புருஷன் உயிர் மேல உங்களுக்கு அக்கறை இருக்குல்ல? அவர் பேசாம என்கவுண்டர்ல போடுதல் இல்லாமா? அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. அவர் எந்த தப்பு பண்ணல. அவர் ரொம்ப நல்லவர். ஐயோ, ஒரு நல்லவர் ஒரு பொண்ணை கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கிறது நல்லது. அது தப்பு இல்லையா? இது எவ்வளவு பெரிய தேச குற்றம். உங்க பொண்ணை யாராவது கடத்தி கொண்டு போய் வச்சிருந்தாங்கன்னா நீ சும்மா இருப்பீங்களா? அவனை கண்டுபிடி கத்தியால குத்த மாட்டீங்க. அவர் விஷாலிய கடத்தல, காப்பாத்தி தான் வச்சிருக்காரு. அம்மா, என்னம்மா சொல்ற? அது வந்து அப்போ
இதனால உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அழுது மழுப்பி இருக்க இல்ல? இதுக்கு மேல நீங்க அழுதுட்டு இருக்கீங்க. உங்க பிரச்சனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஐயோ வேண்டாம் தம்பி வேண்டாம். விஷாலி இருக்க இடத்த நான் காமிச்சிடுறேன். என் புருஷன் எந்த பாவமும் பண்ணல. விஷாலி உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். அம்மா என்னம்மா நீயா அப்பா? ஐயோ நீ எதுவும் கேட்காத. இதுல நிறைய பிரச்சனை இருக்கு. நான் சொன்னாலும் உனக்கு புரியாது. தம்பி நீங்க கிளம்புங்க. நான் சாவி எடுத்துட்டு வந்துடுறேன். போடி. ஐயோ, கடவுளே. இந்தாங்க தம்பி. விஷாலி இந்த ரூம்குள்ள தான் இருக்கா. நீங்க கூட்டிட்டு போயிடுங்க. சரி நீங்க ஐயோ, தம்பி ஒரு நிமிஷம். நாங்க வரல, நீங்க போங்க. ஏன்? விஷாலிக்கு எங்களை தெரிய வேண்டாம். நீங்களே கண்டுபிடிச்சதா சொல்லி கூட்டிட்டு போயிடுங்க. அம்மா நீங்க கிளம்புங்க. நான் விஷாலியை பார்த்துட்டு வரேன். ஐயோ வேண்டாம் உமா, சொன்னா கேளு. விஷாலி ஒன்னே என்னையும் பார்க்க வேண்டாம். அப்படி பார்த்தா அப்பாவுக்கு நல்லதில்ல. அப்பாவுக்கு பிடிக்காது. நான் சொன்னா கேளு உமா, வா போலாம். தம்பி அவளை கூட்டிட்டு போயிடுங்க. வா உமா வா.